குடும்பங்களை தேவன் உண்டாக்குகிறவர், குடும்பத்தை அழிக்கிறவர், பிரிக்கிறவர் கிடையாது. ஆதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முதல் குடும்பத்தை தேவன் தான் உருவாக்குனாரு. அந்த குடும்பத்திலே பிரச்சனையை கொண்டாந்தவன் பிசாசு. இன்னைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் பிசாசு பிரச்சனையை கொண்டு வந்து அவனை தனியாகவே பிரித்து கல்லறையில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டான். பார்த்துங்க, அவனை விடுவிக்கணுங்கிறதுக்காண்டி இயேசு படகு எடுத்துட்டு தன்னுடைய சீடர்களை அழைச்சிக்கிட்டு வர்றாரு. ஆனால் தண்ணியில் இருக்கிற பேய்கள்லாம் தண்ணியை கொந்தளிக்க வைக்குது. காற்றில் இருக்கிற பிசாசுகள்லாம் காத்தால போட்டை தடுக்க பார்க்குதுங்க. ஆனால் அந்த காற்றையும் அந்த கடலிலும் இருக்கிற பேய்களையும் பிசாசுகளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ள அந்த தேவனுடைய வல்லமை அவைகளெல்லாம் மேற்கொண்டு அந்த மனிதனுடைய குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரே வைராக்கியத்திலே இயேசு அந்த பேய்களையும் பிசாசுகளையும் அதட்டி அக்கறைக்கு வந்து சேர்ந்து விட்டார். அதுபோல இன்றைக்கு உங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து விட்டார். ஆகவே அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த மனதுருக்கம், உங்கள் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற மனதுருக்கத்தினால அற்புதங்களும் அதிசயமான பெரிய காரியங்களும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. எந்த பிசாசாலையும், எந்த பில்லி சூனியத்தாலையும், எந்த மந்திரத்தாலும், எந்த எந்திரத்தினாலும், எந்த தந்திரத்தினாலும் அவைகளை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் தேவனாய் இயேசு கிறிஸ்து உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் அவர் வைத்த மனதுருக்கத்தினாலே இவைகள் எல்லாம் மேற்கொண்டு அவருடைய நன்மைகள் இன்றைக்கு உங்களை வந்து அடைய போகிறது.